ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம யமுனா நம்ம நிவினுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம நிவின் இருந்துட்டு கால் அட்டன் பண்ணவே பண்ணறதில்ல. எதுக்காக இவன் நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காதுன்னு தெரியல, நமக்கு பிடிச்ச சனியை மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே இரிட்டேட்டிங்காக நினைக்கிறாங்க. இங்கே யமுனா இருந்துட்டு இதுக்கப்புறம் நான் உயிரிடவே இருக்க மாட்டேன் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மருந்து சாப்பிட்டுடுறாங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விட்டுடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம நிவின் இருந்துட்டு ரொம்ப பதறடிச்சிட்டு ஓடி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம காவேரிக்கு நம்ம நிவின் கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம காவேரி பயங்கரமாக பயந்து போயிடுறாங்க. யமுனாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பதற அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. யமுனாவுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிவின் கிட்ட கேட்குறாங்க. நிவின் இருந்துட்டு ஒன்றும் இல்லை, இப்போ தான் டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம காவேரி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னும் யார் உயிரை வாங்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவன் மனசில் ஆசையை வளர்த்துட்டு நீங்கள் இப்போ வேண்டான்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிவின் இருந்துட்டு நான் எங்கே ஆசையை வளர்த்தேன், என் உயிர் எல்லாமே உன் மேலே மட்டும்தான் வச்சுட்டு இருந்தேன். 1 இயர் கழிச்சு நீ கண்டிப்பாக என்னை தேடி வந்துடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் நான் இவ்வளோ நாள் உயிரோடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ புதுசாக அவளோட ஃபீலிங்ஸை மட்டும் புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய ஃபீலிங்ஸை நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கினியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் சொல்கிறாங்க. அதெல்லாம் பழைய கதை, அது நடந்ததை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாலுமே நான் திரும்ப உனக்கு கிடைக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, நான் வாழ வெட்டியாக வாழ்ந்தாலும் வாழுவனே தவிர திரும்பவும் உன் கூட வந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத. தயவு செஞ்சு எனக்காகவாச்சு நீ யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிவின் வந்து வேறு வழியே இல்லாமல் நம்ம காவேரிக்காக யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நிவின். நம்ம காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்ட விஜயுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா, நம்ம வாழ்க்கையில் நிவின் தான் பிரச்சனையாக இருந்தான், இப்போ அவனும் விலக போகிறான், இனி நான் காவேரி கூட சந்தோஷமாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம்